ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமான நிறைய ஸ்வீட்டெல்லாம் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு தடவை இந்த ராகி கேசரியை செஞ்சு பாருங்கள். வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். வித்தியாசமான சுவையில் இருக்கிற இந்த ராகி கேசரியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பேன் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சூடானதும் முந்திரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. முந்திரி இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விடுங்க. கருகிடாமல் வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே நெய்யில் 1/3 கப் ரவை சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ரவையை 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா 1/3 கப் ராகி மாவு இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதை 3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. மூணு நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. பாகு காய்ச்ச தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வடிகட்டிடுங்க. சுத்தமான வெல்லமாக இருந்தால் வடிகட்ட தேவையில்லை. இது கூட 1/4 கப் பாதாம் பவுடர் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட பாதாம் பவுடர் இல்லைன்னா 1/4 கப் பால் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ராகி மாவு ரவையை இது கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ராகி மாவு ரவையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற ராகி மாவு ரவையும் நல்லா வெந்து கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ராகி மாவும் ரவையும் நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நெய் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. பாதாம் பவுடரில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நான் சேர்த்துக்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. 10 நிமிஷத்தில் ராகி கேசரி நமக்கு தயாராகிருச்சு. வெல்லத்துக்கு பதிலாக நம்ம சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். சர்க்கரை சேர்க்கும் போது நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இது கூட சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பாதாம் முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ராகி மாவு சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நமக்கு இதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.